அனுப்பினோம்னா 2 கரண்டி கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரலன்றேன். யாரை பார்த்துமா கரண்டிங்கிற? இல்லப்பா, குழம்பு கரண்டி கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரல. திருடிட்டு வரேன்னு சொன்னா பொங்கச்சோறு அள்ளிக்கிட்டு வர்றேன். என்னத்த நான் பண்றது? இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி திருட நான் வந்து மெயின்டைன் பண்றது? சொல்லாமா, திருடனுக்கு என்ன தேவையோ அதை வர முடியும். நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் நான் சொன்னேன் வெயிட்டா எடுத்துட்டு வரான்னு சொன்னேன். அவன் அங்கேருந்து போய் என்ன பண்ணிருக்க, வெயிட்டா எடுத்துட்டு வரணும் நம்ம பொண்டாட்டி சொல்லியிருக்கா, வெயிட்டா எடுத்துட்டு வரணும். வேகமா போய் பொங்கச்சோத்துல கைய வச்சு அள்ளிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ண சொல்றீங்க? சும்மா இருங்க. நாங்க திருடி நாங்க பெரிய ஆள் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அது ஜோதி அப்பாவை தான் ரெடி பண்ணிருக்கோம். முதல்ல சீல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கோம். பெரிய கம்பெனியா இப்போ அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்படி இப்ப ஐஸ் கம்பெனியே போச்சு. கம்பெனில 50 பேர் வேலை பார்த்தாங்க, க்ளோஸ். சீன் கம்பெனி இருந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எல்லா சீனையும் வித்துட்டா. அப்படி இப்ப இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு. இத வச்சுட்டு அப்பா நாங்க திருட்டு தொழில பெரிய ஆளா வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த சாமா என்ன விலை? ஏங்கப்பா என் புருஷன் எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்துல தூக்கிடுவாப்ல. ஆமா, அவ்வளவு திறமையான ஆளு. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? நீங்க அன்னைக்கு அண்ணாதான் ட்ரெயினை எடுத்துட்டு வர சொன்னேன். அவன் ட்ரெயினுக்கு கீழே போய் படுத்து கிடந்திருக்கான். மேற்கொண்டு ஏற்றி கொள்ள தெரிஞ்சாங்க. ட்ரெயின் மெதுவா போகுமா? ரோடு ரோலர்னா வேகமா போகும். அது ஓட்ட தெரியணுமே அவனுக்கு. என் புருஷன் சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னன்னா ஓட்ட தெரிஞ்சாலும் ஓட்டணும். என் புருஷனுக்கு முதல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படியாவது அந்த 2 கிலோமீட்டர் முன்னாடி போக, அப்புறம் 2 கிலோமீட்டர் முன்னாடி வரணும். அப்ப என்னைக்கு வீடு வந்துச்சு நான் திருடிட்டு? ஐயோ, அப்ப அந்த வண்டி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அந்த வண்டி வேண்டாம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு சைக்கிள்ல போனாப்புல. என் புருஷன் சொன்னேன், ஆளு எப்படியாவது பணம் காசு வச்சிருவாப்புல, எப்படியா அடிச்சிருன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு காது வேற ஒரு பக்கத்து கேட்காதா? அடிச்சிருன்னு சொன்னவன அவனை போட்டு அடிச்சு விட்டு பெல்ல கழட்டிட்டு வந்துட்டாப்புல. அந்த பெல்லு ஒரு 100 ரூபாய்க்கு கூட போக மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? சைக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தா கூட பிரயோஜனமா இருக்கும். அடையாங்கப்பா, வேலை வெட்டிக்கெல்லாம் போனா வந்து அவர் சரியா வரமாட்டேங்கிறாரு. எல்லாம் திருடர் பட்டம் கொடுத்து விட்டாங்க. திருடர் அப்படி சொன்னாதான் மரியாதை. திருடன் சொன்னா எவ்வளவு மானக்கேட அசிங்கத்தனமா இருக்கு தெரியுங்களா? ஆமா, தெரியாம எடுக்கிற போய் திருடன் சொல்லலாம். தெரிஞ்சு எடுத்தாதான் திருடன், தெரியாம எடுத்தா திருடன் இல்லையா? நான் என் புருஷனை கூட அவ்வளவு மரியாதை கூப்பிடுவேன். வாங்க திருடர், அப்படிதான் மரியாதை கூப்பிடுவோம். வாங்க திருடர் அப்படின்னு நான் சொல்லி என் வீட்டுல உள்ள தட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கே தெரியாம என் வீட்டுக்குள்ளதான் திருடன். யார் வீட்லயும் போய் திருட மாட்டேங்கிறேன். நான் எப்படி பொழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவனை வச்சு நான் நாடகத்துக்கு போனதாலே நேத்துல 1 வாரத்துக்கு முன்னாடி பீரோல கலட்டிட்டேன். கழட்டி கொண்டு போய் இடைக்கு போட்டேன். ஐயோ, அது நம்ம விட்டு பீரோலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அப்புறம் எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு இருந்தாப்புல. பெபிக்கு போட்டு பீரோலவே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் பேக்க சங்கத்திலே வச்சுட்டு போயிடுறது, வீட்டுக்கு கொண்டு போறதுல. இல்லைன்னா அதை யார்ட்டையா பழைய துணிக்கு வித்துருவேன். மொத்தம் வெளியில வித்துட மாட்டேங்கிறான்பா, வீட்டுக்குள்ளேயே தான் திருடி இருக்கியா. ஏதாவது நல்ல வேலைக்கு அனுப்பலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். என்ன பண்றது? என் மாமியா ஒரு இடத்துக்கு திருட போனுச்சு, இன்னும் வரவே காணோம். நீங்க வேற எங்களை என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? நாங்க ஃபேமிலியோட திருடுறாள். ஆமா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க திருப்பதிக்கு அனுப்பிச்சு விட்டேன் திருடுறதுக்கு. லட்டு திருட அனுப்பல. என் மாமிய திறமசாலி எல்லாத்துலயுமே. காது மட்டும் கேட்காது, ஆனா அவன்கிட்ட போய் எப்ப இதை எடுத்துக்கவான்னு கேட்காது. அந்த மாதிரி மாமியா. முதல்ல போய் அந்த புல்லட்டு தோட கலட்டிட்டு வாமான்னு சொல்றேன். அது போய் பாப்பா உன்னோட தோட கழட்டிக்க வேணா, அதுக்கிட்டே கேட்டா அது போய் சொல்லி கொடுக்காது. மேற்கொண்டு என்னையும் கோர்த்து விடுது என் மாமியா. ஆனா திருப்பதி அனுப்பிச்சிருக்கேன். இங்க எல்லாம் நீ திருடாத, செட் ஆகாது, நீ திருப்பதியில போய் திருட அப்படின்னு அங்கதான் போய் அனுப்பிச்சு விட்டேன். காது வேற கேட்காது, போன ஆளையும் காணா. ஆமா, போய் 1 மாசம் ஆச்சு. ஆமா, எப்படியாவது ஆளை தேடியாவது ஆளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். ஏன்னா என் புருஷனை வேலைக்கு சேர்க்க மாட்டேன். நானு சேர்த்த இடத்துல இப்ப என்னை போலீஸ்காரங்க கையும் களமா பிடிக்கணும்னு தேடிக்கிருக்கா தெரியுங்களா? என் புருஷன் பார்த்த வேலைதான். அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்தேன். மெக்கானிக் இதுல ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் சேர்த்தேன் வேலைக்கு. நமக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல மனுஷன். அவருக்கு நம்மளோட பழக்க வழக்கம்லாம் தெரியாது. நான் நாடகத்துல போறேன், நாடகம் நடிக்கிறேன், சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும்.
கம்பு உங்கோட்டா சரி இருக்கட்டும் சரி அப்படின்னுக்கிட்டு சரி அப்படின்னு அவரை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தேன். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாப்ல, நான் சொன்னேன் என் புருஷனுக்கு நீ சம்பளம் கூட கொடுக்க வேணாம், என் புருஷனுக்கு எப்படியா அந்த தொழிலை மட்டும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி விட்டு வந்தேன். மறுநாளே அவர் என்னை போலீஸோட வந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவன் சர்வீஸுக்கு வந்த வண்டியும் வித்து விட்டானா அப்ப நான் என்னன்றது எல்லாத்தையும் கலட்டிட்டாப்ல. இல்ல அதுக்குள்ள சர்வீஸுக்கு வந்த வண்டி எல்லாமா எடுக்கிறது மேற்கொண்டு. அதனால என் புருஷனை இப்ப வந்து நான் வெளியில அனுப்பலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் திருடி பெரிய ஆளாகலாம்னு. ஆமா ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். 1000 இருந்தாலும் என் புருஷனுக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஆமா அவர் உயிரோட இருக்கிற வரை எனக்கு அவர் தேவைப்படுறாரு. ஆமா சும்மா இல்ல கிட்னியை 3 லட்சத்துக்கு ரேட்டு பேசி வச்சிருக்கேன் என் புருஷனோட கிட்னியை. நீங்க என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க? புருஷனோட கிட்னியை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவரை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. இருக்கிற கடன் தான் கட்டணுமா இல்லையா? அதனால அவரோட கிட்னியும் என் மாமியாடி கிட்னியும் சேர்த்து பேசிருக்கேன். அதனாலதான் அவருக்கு சரக்கெல்லாம் நான் கொடுக்கறது இல்ல. ஒன்லி இது மட்டும்தான், ஜூஸ் மட்டும்தான். மாதுளை ஜூஸ், மேங்கோ ஜூஸ் இப்படி கொடுக்குறேன். எவன் காது கையில விழுந்தாது அன்னைக்கெல்லாம் செருப்பெல்லாம் கலாண்டு வந்துட்டாப்புல. மூதேவி செருப்பை கலாண்டவே ஒரு செருப்பை கலாண்டு ஒரு செருப்பு 102 செருப்பை கலாண்டு வந்திருக்கேன். இவனுக்கு களவாடவே தெரிய மாட்டேங்குதுப்பா. நானும் எவ்வளவு தூரத்துக்கு தான் சொல்றது, கொஞ்சம் கூட களவாட தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? எங்கப்பா போகுது? அன்னைக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் 10 ரூபாய்க்கு கூட எடுக்கல. நீங்க வேற அப்புறம் அவன் செருப்பை கட்டிட்டு என்ன அடிக்க வர்றேன், என்ன பிஞ்ச செருப்பை கொண்டாந்து போட்டா நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு. அதனால இப்ப செருப்பெல்லாம் போடுறேன். நான் பெரிய பல்கா ஏதாவது திருடலாம்னு பாக்குறேன். அதுதான் இந்த மிருதாங்கட்டையை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரை வச்சிருந்தோம்னா இந்த மிருதாங்கட்டையை எப்படியா கடத்திடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க ஏங்கா ஏன் அவருக்கு நாள் தூக்கிட்டு தெரிய முடியல மிருதாங்கட்டைய தூக்கிட்டு தெரிய முடியல. அவரை நான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மிருதாங்கரை வாழ்ந்தா அவர் கூட தான் வாழலாம்னு நினைச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் திருடி எப்படியாவது என்னை காப்பாத்தி விடுவாரு. ஆனா நான் வாழ்றது இவர் கூட வாழலாம்னு இருக்கேன். அவர் தான் புருஷன். அவர் என்னை வச்சிருக்காரு, இவரை நான் வச்சிருக்கேன். ஆமா மிருதாங்கரை நான் வச்சிருக்கேன். என்னை என் புருஷன் வச்சிருக்காரு. என் புருஷனை யாருமே வச்சுக்க முடியாது. என்னைய தவிர யாரும் வச்சுக்க முடியாது வீட்டுல. அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம். அவனை வேற வச்சுக்கணுமோ? அவனை வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துறதே பெரிய விஷயம். இல்ல அவங்கள வேற வச்சுக்கணுமா? அதெல்லாம் யாரையும் வச்சுக்க முடியாது. அவர் மட்டும் யாருமே வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு இருப்பாப்புல. எங்க போனாலும் அவரு தெளிவா நிக்க மாட்டாப்புல. மேற்கொண்டு அவருக்கு செலவு பண்ணணும்னு எந்த பிள்ளையும் வச்சுக்காதுங்க. அதுதான் உண்மை. ஆமா இந்த மிருதாங்காரை தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மிருதாங்கார் வந்தாருன்னா எனக்கு நான் வரல. உங்க சௌரியத்துக்கு நீங்க கூப்பிடுங்க, உங்க சௌரியத்துக்கு நீங்க போக சொல்லுவீங்க.